வணக்கம். 4 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி பலி. இறுதிச் சடங்கு செய்ய உடலை வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரின் காரை எம்எல்ஏ மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டம். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு கட்சி மேலிடம் அழைப்பு. 29, 30 ஆகிய தேதியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் KS அழகிரி, ப. சிதம்பரம், மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பல வழக்குகளை எதிர்கொண்டுள்ள ஓ. பன்னீர்செல்வம் விரைவில் சிறை செல்வார் என்று கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ரகசியங்களை வெளியிட்டால் EPS சிறைக்கு செல்வார் என்று OPS கூறியிருந்த நிலையில் பதில். சொல்லு, நான் தைரியமா சொல்றேன். சொல்லு, அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. கோத்தகிரியில் படுகர் இன மக்களுடன் நடனமாடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம். பாரம்பரிய உடை அணிவித்து வரவேற்று படுகர் இன மக்கள். எண்ணூர் அருகே கோரமண்டல் உர தொழிற்சாலையில் கடலுக்கடியில் பதிக்கப்பட்ட குழாயில் அமோனியா வாயு கசிவு. நள்ளிரவில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த 42 பேருக்கு மூச்சு திணறல், மயக்கம். காற்றில் அனுமதிக்கப்பட்டதை விட 5 மடங்கு அதிகமாக அமோனியா வாயு இருந்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு. எண்ணூரில் வாயு கசிவுக்கு காரணமான ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டம். ஆயிரக்கணக்கானோர் திரண்டு மறியல். எண்ணூர் வாயு கசிவு குறித்து ஆளுநர் RN ரவி கவலை. பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்து. வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன். அனைவரும் நலமுடன் உள்ளதாகவும் தகவல். சென்னை தண்டையார்பேட்டை IOC நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழப்பு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். 184 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் டிசம்பர் 31ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஜனவரி 2ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவை வரக்கூடிய 30ஆம் தேதி தொடக்கம். காணொலி மூலமாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலம். நடராஜர் சிவகாம சுந்தரி சுவாமிகளின் நடனத்தை தரிசிக்க ஆயிரங்கால் மண்டபத்தில் திரண்டுள்ள பக்தர்கள். விருத்தாச்சலம் அருகே கூழாங்கற்களை கடத்தியவர்களை மடக்கி பிடிக்கும் என்ற கனிம வளத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல். 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தொடர்புடைய 7 இடங்களில் காவல்துறை சோதனை. ஊழல் புகாரில் நிபந்தனை ஜாமீனில் சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் கையெழுத்திட்ட நிலையில் ரெய்டு. நடிகை கௌதமியிடம் நில மோசடி செய்த விவகாரம். கைதான அழகப்பனை 3 நாட்கள் காவல் எடுத்து காவல்துறை விசாரணை. தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியம் அமைப்பு. ஆன்லைனில் உணவு விநியோகம் செய்யக்கூடிய சுமார் 1 லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயனடைவர் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் இல்லை என்பதால் MPhil படிப்பில் மாணவர்களை சேர்க்கக்கூடாது. சில இடங்களில் சேர்க்கை நடைபெறுவதாக வந்த புகாரில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு UGC உத்தரவு.
ஜனவரி 14ஆம் தேதி பேருந்து யாத்திரை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. வடகிழக்கு மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா உட்பட 14 மாநிலங்களில் 6200 கிலோமீட்டர் பயணிக்கிறார். சபரிமலையில் தங்க அங்கி அணிவித்து சிறப்பு தீபாராதனையுடன் மண்டல பூஜை. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். உத்தரப்பிரதேசின் ஆக்ராவில் பனிமூட்டத்தால் விபத்திற்குள்ளான லாரி. கோழிகளை போட்டி போட்டு தூக்கிச் சென்ற பொதுமக்கள். ISPL T10 கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாடு அணியை வாங்கியுள்ளார் நடிகர் சூர்யா. கிரிக்கெட்டில் புதிய பாரம்பரியத்தை உருவாக்குவோம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது டெஸ்டில் 245 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இந்திய அணி. நிலைத்து ஆடி சதம் அடித்தார் KL ராகுல். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் வரக்கூடிய 29, 30 ஆகிய தேதிகளில் அந்த கட்சியின் தேசிய தலைமை ஆலோசனை மேற்கொள்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்காக வியூகங்களை வகித்து வருகிறது. அதன்படி மாநிலம் வாரியாக கட்சி நிர்வாகிகளுடனும் தேசிய தலைமை ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 29, 30 ஆகிய நாட்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறவுள்ளது. இதில் கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ப. சிதம்பரம், மாணிக்கம் தாகூர், செல்லக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல், காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள், தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. ரகசியங்களை வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமி சிறை செல்வார் என்று O. பன்னீர்செல்வம் கூறிய நிலையில் O. பன்னீர்செல்வம் சிறை செல்வது உறுதி என்றும் அதனால்தான் அவர் மற்றவர்களை குறை கூறி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சேன். முடியாது உன்னால. நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்துல அரசில் உட்காந்துட்டு, முதலமைச்சர் உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். சொல்லு, நான் தைரியமா சொல்றேன். சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க. வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டுது. மற்றவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா? உனக்கு தான் தெரியுது, சொல்லு. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டான். பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்ல, பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம்.